ஏ கண்மணி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா புள்ள? என்ன கேள்விப்பட்ட? அத முதல்ல சொல்லு. உங்க அத்தைய வச்சு விளாசுன்னு விளாசிட்டியாமே. இனிமே சென்னை பக்கம் போக கூடாது, இங்கேதான் ஊரோட இருக்கிற மாதிரி இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அப்படியா புள்ள? ஆமா, அப்படிதான் சொன்னேன். இனிமே நீங்க சென்னைக்கு போக கூடாது, இங்க இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா எனக்கு ஒண்ணு புரியல புள்ள. நீதான் ரவியத்தான் உயிரே விடுவ. இப்ப என்னடானா இப்படி சொல்ற? தேனு, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ரவியத்தான் இங்க இருக்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. அவர் எப்படி அந்த ஸ்வேதாவை விட்டுட்டு இங்க இருப்பாரு? எங்க அத்தை இங்க இருந்து போறதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆக மொத்தத்துல அவங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சரி, உங்க அத்தை இங்க இருக்க மாட்டேன் அங்கதான் இருப்பேன்னு சொல்லி கிளம்பிட்டா என்ன பண்ணுவ? தேனு, எங்க அத்தை அப்படியெல்லாம் சொல்ல வாய்ப்பே இல்ல. எங்க ரவியத்தான் வேணா அப்படி சொல்லுவாரு. எங்க அத்தை சொல்லவே மாட்டாங்க. எங்க அத்தைக்கு இங்க இருக்கதா ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்வேதாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னான்ல, அவன் இனி ஸ்வேதா பக்கமே போக கூடாது. அதுக்காக தான் இந்த பிளான்.